முகநூல் பதிவு விவகாரம் தொடர்பாக திமுக பிரமுகர் மிரட்டல் விடுத்து திட்டியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த அதிமுக பிரமுகர். சீர்காழி பிடாரி தெற்கு வீதியைச் சேர்ந்தவர் மலையப்பன். இவர் அதிமுக அண்ணா தொழிற்சங்கத்தில் பொறுப்பில் உள்ளார். இந்நிலையில் இவரது முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்று பதிவிட்டு இருந்ததாகவும் அதில் திமுக பிரமுகர் ராமச்சந்திரன் விமர்சித்து பதிவிட்டு இருந்ததாகவும் தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட பதிவுகள் வாக்குவாதத்தில் திமுக பிரமுகர் ராமச்சந்திரன் அதிமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த மலையப்பனின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அவரை மிரட்டும் வகையிலும் அவரது குடும்பத்தை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மலையப்பன் மிரட்டல் விடுக்கும் ஆடியோ பதிவுடன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த மலையப்பனுடன் சீர்காழி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திரளான அதிமுகவினர், பெண்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடி சீர்காழி புதிய பேருந்து நிலைய பணி நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் திரு மார்கனி அவர்கள் தலைமையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு நடத்தணும் அதிமுக சார்பா. அப்ப நகராட்சி ஆணையர் வந்து 2 நாள்ல வேலையை தொடங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யற ஒப்பந்தக்காரரை கூப்பிட்டு கேட்கும் போது சீர்காழி நகராட்சியில 8% கமிஷன் கேட்கறாங்க, அதனால எங்களால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. அதை மாநில அம்மா பேரவை துணை செயலர் மார்கனி அவர்கள் ஒரு பேட்டியா தொலைக்காட்சிக்கு கொடுத்தாரு. அதை முகநூல்ல அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலர் மலையப்பன் அவருடைய முகநூல் பதிவுல அதை பதியிருந்தாரு. அதுல தேவையில்லாம அதுல சொம்பதிக்கு உள்ள வையி நல்லா வரான் அப்படின்னு ஒரு பதிவை திமுகவினுடைய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நம்ம நகரமன்ற தலைவருடைய கொழுந்தனாரு ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பதிவை போடுறாரு. பதிவை போட்டோம்னா அதுக்கு பதிலுக்கு மலையப்பன் திருப்பி பதிவு போடுறாப்புல. இந்த பதிவு நடந்துட்டு இருக்கும் போது இரவுல மது போதையை அதிகமான குடிச்சிட்டு மது போதையில இந்த மாதிரி அவர் தாறுமாறாகவும் அவர் மனைவியை தரக்குறைவாகவும் பேசி இந்த மாதிரி கொச்சலையா பற்றி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. இந்த விடியா திமுக அரசு ஏன்னா இரவு நேரத்துல மது போதையில இந்த அடுத்தவங்களை மிரட்டுறதுதான் இந்த விடியா திமுக அரசு திமுக மாடல் அரசா இது அப்படிங்கிறதுக்காக அதை கண்டிச்சு அனைத்து இந்த அதிமுக நகர கழகத்தின் சார்பாக அனைவரும் காவல் நிலையத்துல இன்னைக்கு மலையப்பன் சார்பாக ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகாருக்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டமா மாவட்ட தலைமையில கலந்துகிட்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்க தயாராகுவோம்.